السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனை படைக்கும் பொழுது சில தன்மைகளோடு தான் மனிதனை படைத்துள்ளான். ஒரு மனிதனிடத்தில் பொறுமை இருக்கும், இன்னும் கோபம் இருக்கும். மேலும் ஒரு மனிதனிடத்தில் பொறாமை இருக்கும், பெருமை இருக்கும். இந்த குணத்தை வைத்துத்தான் அவன் எப்படி பயன்படுத்துகின்றான், அதை வைத்துத்தான் அவனுக்கு நன்மையும் தீமையும் வழங்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்ட குணங்களில் ஒன்று தான் வீரம். இந்த உலகத்திலே யாரை நாம் வீரர் என்று சொல்கின்றோம், யாரை என்று வீரர் என்று சொல்லியோ, யார் என்ன சொன்னாலும் கோபப்பட்டு அடிப்பவனையும் இன்னும் காரணம் இல்லாமல் அடிப்பவனையும் கட்டுமஸ்தானாக உடல் வைத்திருப்பை கொண்டும் தான் நாம் வீரர் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இஸ்லாம் யாரை வீரர் என்று கூறுகின்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மல்யுத்தம் செய்பவன் வீரர் அல்ல, மாறாக கோபம் வரும்போது தன்னுடைய கோபத்தை யார் கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் தான் வீரராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே சமயத்தில் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், சத்தியத்தை கூறும்போது அது மறுக்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் அந்த இடத்தில் கோழைத்தனமாக இருக்கக்கூடாது. அசத்தியத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு வீரமிக்க மனிதராக திகழ்ந்தார்கள். உஹது போரில் அவருடைய பல் உடைக்கப்படும் அளவிற்கு போர் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரழிவை ஏற்படுத்தும் ஏழு பெரும் பாவங்களை விட்டு தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அது என்ன என்று கூறுங்கள் கேட்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பதும், சூனிய செய்வதும், வட்டி உண்பதும், அனாதைகளை செல்வங்களை உண்பதும், இறை நம்பிக்கை கொண்ட கன்னி பெண்களின் மீது அவதூறு செய்வதும், போரின் போது புறமுதிட்டு ஓடு என்று சொன்னார்கள். யார் போரின் போது புறமுதிட்டு ஓடுகின்றாரோ அவன் பெரும் பாவக்காற்று
வீரர் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு வீரரா இருந்தார்கள். அதே போன்று தான் தன்னுடைய சஹாபாக்களை வீரமிக்க உடையவர்களாக உருவாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலே அழகானவர்களாகவும் மக்களிலே வீரமிக்கவர்களாகவும் மக்களிலே தாராளமானவர்களாகவும் இருந்தார்கள். அப்போது ஒரு நாள் மதீனாவிலே படையெடுத்து வருகின்றன என்று மதீனாவாசிகளுக்கு தெரிகின்றது. அப்பொழுது மதீனாவாசிகள் எல்லாம் பயப்படுகின்றார்கள். அப்பொழுது உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில் ஏறிக்கொண்டு நம்முடைய மக்களுடைய அச்சத்தை எப்படியா போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏறிக்கொண்டு சென்றார்கள். இந்த அளவிற்கு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரமாக சென்றார்கள். அதே போன்று தான் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் வீரமாக செயல்பட வேண்டும். இன்னும் எந்த இடத்தில் கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருவார்கள். போர்க்களத்தில் எதிரிகளை எதிர்க்கும் வீரமாக போர் புரிந்த அதே நபித்தான் தாயிப் நகரத்திலே கல்லடி வாங்கும் போது அவருடைய உடம்பில் ரத்தம் ஊற்றிய போதும் கூட அவரது சூழ்நிலையை அறிந்து பெருமாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காத்தார்கள். அந்த அளவிற்கு வீரமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் அழகாக கூறுகின்றது. நாம் அதே சமயம் எந்த விஷயத்திற்கும் வாளை ஏந்த வேண்டிய அவசியம் கிடையாது. சில சமயத்திற்கு வாளை உரையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் யாருக்கெல்லாம் பயப்படுகின்றோம், அல்லாஹ்விற்கு மட்டுமே பயப்பட வேண்டும். மனிதர்களே, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோருக்கு பயப்படுகின்றான். ஒரு முதலாளி, ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளிக்கு பயப்படுகின்றான். ஆனால் இவர்களுக்கெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இவருக்கு நாம் மரியாதை மட்டும் செலுத்தினால் போல். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயந்ததில்லை, மரியாதை மட்டும் தான் வைத்திருந்தார்கள். நாம் மரியாதை செலுத்தினால் அது நம்மை சீர்படுத்திவிடும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எதற்காக எந்த இடத்தில் வீரமாக செயல்பட வேண்டும், அது அந்த இடத்தில் செயல்பட்டு நாளை மறுமை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ஆகிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.